ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளது. ஜல்லிக்கட்டு விளையாட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என பீட்டா அமைப்பு வலியுறுத்தி இவ்விளையாட்டினை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பீட்டா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் காளைகள் துன்புறுத்தப்பட்டிருப்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக பீட்டா தரப்பு வழக்கறிஞர் அம்பிகா தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதற்கு விலங்குகள் நல அமைப்பான பீட்டா வரவேற்பு தெரிவித்துள்ளது. என்ன பீட்டனா என்ன 10 வருஷம் கழிச்சு மவுண்ட் நடத்துவோம். ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இதுக்காக என்ன வேணாலும் சரி, எங்களை அரசு பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் நாங்க தமிழை காப்பாற்றுவோம். இன்னைக்கு பாத்தியாடா எத்தனை குறைந்து கொண்டிருக்காங்க. பாத்தியாடா பாத்தியாடா இதுதாண்டா எங்கூரு மொரச்சா பொண்ண மரமோ நீ அடிச்சா பொண்ண அடிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு 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 நீ போது. ஏய் தமிழா, ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுறான். விடுறா வழியா. தமிழனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன். வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடிடுவேன். இது சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். என் தமிழனை நாங்க பாத்துப்போம். சொத்தை அழிஞ்சாலும் நாங்க பாத்துப்போம். நீங்க நினைக்கிறீங்க லாரன்ஸ் மட்டும் இத்தனை பேருக்கு சோறு போட முடியும் நினைக்கிறியா? என்னால முடிஞ்ச சக்தி நான் பண்றேன். பட் ஒரு பொட்டலம் வாங்கின காலையில ஒரு ஆயா சொல்றாங்க, கண்ணா நான் டீ வாங்கி வந்து கொடுக்கட்டும். சொன்னீங்களா சேனாதிபதி, இவர்தான் சேனாதிபதி. சாப்பாடு போய் கொடுக்குறீங்க, ரோட கிளீன் பண்றீங்க, பொண்ணுங்க மணியை உட்கார்றாங்க, யாருக்கும் தப்பா தெரியல. என் தங்கச்சி என் பொண்ணு நான் மணியை உட்கார வச்சா தப்பா நினைக்க மாட்டேன். போன வருஷம் மழையில இங்க நம்ம சென்னையில பண்ண ஒரு விஷயம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. வேர்ல்ட் நியூஸ்ல இருந்தது. நம்ம கேட்டோம் ஏன் CNN IBN வரல, NDTV வரலன்னு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போடலாம். நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துக்காட்டா போராட்டம் பண்றோம். இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இப்படி ஒரு டிசிப்ளினோட, ஒரு தலைமை இல்லாம, ஒரு லீடர்ஷிப் இல்லாம ஒவ்வொருத்தரும் தலைவனா நடந்துக்கிறது உலகத்துல கடந்த 50 வருஷத்துல எங்கேயும் நடக்கல. இந்தியாவில் நடக்கல. இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. லைட் காட்டலாம்.